Hello friends, so in the video Carnot cycle na enna appdin solli paapom. So இந்த Carnot cycle அப்படிங்கறது நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதுலேயும் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்னா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சாதி கார்னாட் அப்படிங்கிறவங்க தான் வந்து இதை கண்டுபிடிச்சாங்க. சாதி கார்னாட். ஸோ அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு ஐடியல் கேஸ் ஹீட் இன்ஜினை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ இந்த இன்ஜின் அவங்க கண்டுபிடிச்சனால அவங்க நேம்லேயே வந்து நம்ம வந்து கார்னாட் இன்ஜின் அப்படின்னு சொல்லி அதை வந்து நேம் பண்ணுறோம். கார்னாட் இன்ஜின். சரிங்களா? இப்போ அந்த இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த கார்னாட் சைக்கிள். ஓகே, ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் பார்ப்போம்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்னாட் இன்ஜின்னா எப்படி இருக்கும், அதனோட டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட்டு அதனோட சைக்கிள் வந்து எப்படி இருக்கும். அதில் வெறும் 4 சைக்கிள் தான் இருக்குது. அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதனோட ஒர்க் டன் என்ன, ஃபஸ்ட்டு இன்ஜின் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்கும், அந்த ப்ராசஸ்லேருந்து நம்ம டோட்டல் ஒர்க் டன் என்ன, அதனோட எஃபிஷியன்சி என்ன, இந்த 4 கான்செப்ட்டு கவர் பண்ணுறது தான் இந்த கார்னாட் இன்ஜின் ஆர் கார்னாட் சைக்கிள்ங்கிற இந்த கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டயக்ராம் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து எப்போவுமே வந்து ஒரு சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சிங்க் இருக்கும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சோர்ஸ், தென் வந்து சிங்க். சோர்ஸ், இது சிங்க். ஓகே, ஸோ இது ரெண்டுக்கும் இன்டர்மீடியட்டாக வந்து ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். ஓகே, இந்த சோர்ஸ், இந்த சிங்க்கு, இந்த ஸ்டாண்டு இதெல்லாம் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சிலிண்டரை வந்து எடுத்துக்குவோம். ஸோ அந்த சிலிண்டரை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வைப்போம். ஸோ அது வைக்கும்போது அதனோட ஒர்க்கிங் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்காக தான் 3 டிஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் சோர்ஸ், ஸ்டாண்ட் அண்ட் சிங்க். ஸோ இந்த சிலிண்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் ரஃபாக தான் ஜஸ்ட் ட்ரா பண்ணுறேன். ஓகே, திஸ் இஸ் அ சிலிண்டர். ஓகே, இப்போது இந்த சிலிண்டரில் என்னென்ன இருக்குது, அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போது பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பிஸ்டன். இந்த பிஸ்டன் எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சைக்கிள் பம்ப் அடிக்கும்போது பார்த்தோன்னா இங்கே வந்து காற்றை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இதை நம்ம வந்து கீழே வந்து நல்லா அமுத்தி எடுப்போம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஒர்க்கிங் தான் வந்து இந்த பிஸ்டன். ஸோ உள்ளே ஃபுல்லாக வந்து கேஸ் இருக்கும். லெட்ஸே 1 mole ஆஃப் கேஸ் வந்து அங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம இப்போது எடுத்துக்கிறோம். ஸோ அந்த 1 mole ஆஃப் கேஸு வந்து நம்ம ஜஸ்ட் அது உள்ளே கொண்டு போது ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது இல்லையா? ஸோ அதுக்காக இந்த பிஸ்டன் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து என்ன, இது வந்து என்ன அப்படின்னா கண்டக்டிங் வால்ஸ். ஓகே, ஸோ இது வந்து வால்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து பேஸ். ஓகே, ஸோ இது வந்து பேஸ். ஸோ இங்கே இதில் எதெல்லாம் கண்டக்டிங், எதெல்லாம் நான் கண்டக்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது கண்டக்டிங். ஸோ ரெட் கலரில் வச்சுருக்கேன் தெரியுமா? ஸோ இது பேஸ் வந்து கண்டக்டிங் பேஸ். ஸோ இதை நீங்கள் எது கண்டக்டிங் எது நான் கண்டக்டிங்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நமக்கு ஈக்குவேஷன்ஸ் போடும்போது இங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா ஆகாதாங்கிறது ஈஸியாக போடலாம். ஓகே, ஸோ வால் அண்ட் பிஸ்டன் இது ரெண்டும் வந்து நான் கண்டக்டிங். ஓகே, கண்டக்டிங் பேஸ், நான் கண்டக்டிங் வால்ஸ் அண்ட் நான் கண்டக்டிங் பிஸ்டன். ஸோ இதுதான் வந்து இந்த சிலிண்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் இந்த சிலிண்டரை நான் ஃபஸ்ட் எங்கே வைப்பேன், சோர்ஸில், தென் சிங்க், ஸ்டாண்டில், தென் சிங்க்கில், தென் அகெயின் ஸ்டாண்டில், இப்படி 4 தடவை வந்து வைப்பேன். ஸோ சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த சோர்ஸ் வந்து கண்டக்டிங் வால்ஸ் தான். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கண்டக்டிங். அதே மாதிரி சிங்க் அப்படிங்கிறதும் வந்து கண்டக்டிங். ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து இன்சுலேட்டிங். ஸோஃபார் ஒரு சிலிண்டரில் ஒரு நான் கண்டக்டிங் பிஸ்டன், நான் கண்டக்டிங் வால்ஸ், தென் கண்டக்டிங் பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு சிலிண்டரை வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதில் 1 mole ஆஃப் கேஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ்.
ஸோ இந்த சிலிண்டரை நான் ஃபஸ்ட்டு சோர்ஸில் வைப்பேன். அந்த சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டக்டிங் சோர்ஸாக இருக்குது. அப்படின்னா இங்கே ஹீட்டோ இல்லை கூலிங்கோ வந்து சம்வாட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறத தான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதில் இந்த ஒர்க் வந்து நடக்குமா நடக்காதான்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டுன்னு பார்த்தாக்கா இது இன்சுலேட்டட் அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம், நம்ம கெட்டில், ஃப்ளாஸ்க் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, ஒரு ஃப்ளாஸ்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா. ஸோ இந்த ஃப்ளாஸ்கில் வந்து நீங்கள் டீ ஊற்றுனீங்க அப்படின்னா இதில் வந்து இருக்கிற ஹீட் வந்து வெளியில் போகாது. ஈவன் நம்ம 2 hours 3 hours கழித்து கூட அந்த கிளாஸில் இருக்கிற ஃப்ளாஸ்கில் இருக்கிற டீயை குடித்தோன்னா நமக்கு சூடாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இன்சுலேட்டட். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மெட்டல் வந்து அந்த ஹீட்டை வெளியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆக விடுறது கிடையாது. ஸோ அதனால தான் அந்த டீ வந்து சூடாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் விடுறதுக்கு பேர் நம்ம இன்சுலேட்டிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து இன்சுலேட்டிங். நெக்ஸ்ட் வந்து சிங்க்கும் வந்து கண்டக்டிங். அப்படின்னா இங்கேருந்து ஏதாவது ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், இல்லைனா கூலிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஸோ த சிங்க்கும் வந்து கண்டக்டிங் சொல்லிடும். ஸோ இப்போ இது வரைக்கும் நான் என்ன சொன்னேனோ இதை வந்து நீங்கள் டயக்ராம் வரைஞ்சி அந்த டயக்ராம் டிஸ்கிரிப்ஷன் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் வந்துடும். ஸோ அந்த 4 பாயிண்ட்ஸ் எப்படி எழுதணுங்கிறத அந்த பிடிஎஃப் பாருங்கள். ஸோ சோர்ஸ் கண்டக்டிங்னு சொல்லிட்டேன், அதே மாதிரி சிங்க்கும் கண்டக்டிங்னு சொல்லிட்டேன். பட் இதில் எது ஏதாவது ஒன்று ஹீட்டாக இருக்கும், ஒன்று கூலிங்காக இருக்கும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லோயர் கிளாஸில் நம்ம படிச்சுதான் தெரிஞ்சிருக்கும், பட் இல்லைனாலும் பரவாயில்ல. சோர்ஸுங்கிறது எப்போவுமே வந்து ஹையர் டெம்பரேச்சரில் வந்து இருக்கும், ஓகேவா. தென் சிங்க் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து லோயர் டெம்பரேச்சரில் இருக்கும். லோயர் அப்படின்னா சோர்ஸை கம்பேர் பண்ணும்போது சிங்கோட டெம்பரேச்சர் வந்து எப்போவுமே கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன சொல்லலாம், சிங்க் வந்து எப்போவுமே கூலிங்காக இருக்கும், அதே சோர்ஸ் வந்து ஹீட்டாக இருக்கும். இதை நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, இப்போ நான் இந்த சிலிண்டரை வந்து கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். ஓகே, நான் இந்த டயக்ராம் வந்து புதுசாக வரைகிறேன். ஸோ இது வந்து சோர்ஸு. ஸோ இந்த சோர்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த சிலிண்டரை வந்து வைக்கிறேன். ஓகே, இந்த சிலிண்டர் இப்படி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறத கேட்குறேன். இப்போ இங்கே என்ன சொல்லிட்டேன், இந்த சோர்ஸ் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஹீட்டாக இருக்குது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கேஸ் மாலிகூல்ஸ் வந்து என்ன ஆகும். ஸோ சிம்பிளாக யோசிங்க. நம்ம ஒரு ஸ்டவ்வில் வந்து ஓகே, இதுதான் பர்னர். ஐ எம் நாட் குட் இன் டயக்ராம்ஸ். ஓகே, ஸோ இதுதான் பர்னர். ஸோ இதில் வந்து நான் ஒரு ஸ்டவ் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு ஃபுட்டு, சரி அரிசி நீங்கள் வந்து வேக வைக்கிறீங்க இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லெவலுக்கு மேலே அது என்ன ஆகும், நீங்கள் ஒன்ஸ் அந்த பிளேட்டை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாக நிறைய வேப்பர்ஸ் வந்து இப்படி வந்து மேலே போகும். வேப்பர்னால் என்ன, ஆவி பறக்குது அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா. ஸோ நமக்கு என்ன ஆகுது, ஃபுட் மாலிகூல்ஸில் இருக்கக்கூடிய தண்ணி, அதாவது சாப்பாட்டில் இருக்கக்கூடிய வடிகிற தண்ணி வந்து ஆவியாக மாறி அது வெளியில் போகுது, கரெக்டுங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற கேஸ் மாலிகூல்ஸும் வந்து என்ன ஆகும், அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியாக பறந்து அது மேலே போக ட்ரை பண்ணும், கரெக்டுங்களா. ஸோ இது மேலே போக ட்ரை பண்ணும்போது இதனோட டோட்டல் வால்யூம் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இப்போ எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ கேஸ் மாலிகூல்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஹீட் ஆகும்போது அது கொஞ்சம் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகி எல்லா மாலிகூல்ஸும் இப்படி ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். அப்போ நான் இதுலேருந்து என்ன சொல்லலாம், வால்யூம் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதில் வந்து சோர்ஸில் இருக்கிற ஹீட்டு கண்டிப்பாக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா சோர்ஸ் வந்து கண்டக்டிங் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இது கண்டக்டிங்குங்கிறப்போ என்ன ஆகும், ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை நான் என்னென்னு சொல்கிறேன்னா Q1. இந்த Q1ங்கிறது எதுவும் இல்லை, Workdone. ஸோ Workdone by the gas when it is placed on the source is equal to Q1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த Q1 வந்து என்னவா இருக்குங்கிற Workdone எழுதுனா எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டாண்டில் வச்சு என்ன ஆகுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம அந்த டெரிவேஷன் ஆர் அந்த சின்ன கால்குலேஷன் மாதிரி போகும் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 2 ஃபார்முலா வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறதுக்கான லிங்க்கை வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஐசோதர்மல் ப்ராசஸில் ஒரு ஒர்க் டன் நடந்தது அப்படின்னா அதனோட ஈக்குவேஷன் வந்து W = R gaseous constant, T temperature into log E V2 divided by V1. ஸோ இந்த log E வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா 2.303 into RT
log 10 V2 divided by V1 சொல்லி எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஐசோதர்மல் ப்ராசஸில் ஒரு ஐடியல் கேஸ் வந்து ஒர்க் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவே அடியாபெட்டிக் ப்ராசஸில் ஒரு கேஸ் வந்து ஒர்க் டன் நடக்குது அப்படின்னா அதனோட ஒர்க் டன் ஃபார்முலா W is equal to 1 divided by 1 minus gamma into R gaseous constant into temperature 1 minus temperature 2, அதாவது initial temperature final temperature. இல்லை அப்படின்னா அதே ஈக்குவேஷனை வந்து நான் இந்த ஃபார்மில் எழுதலாம் 1 by 1 minus gamma into P2 V2 minus P1 V1. ஸோ இந்த P2 V2 இதெல்லாம் வந்து எப்படி வந்ததுங்கிறது சிம்பிள் தான். PV is equal to RT. ஸோ அதனால் இங்கே P1 V1 போட்டிருக்கேன் அப்படின்னா இங்கே RT2ன்னு சொல்லி போடலாம். அது எப்படி வந்துச்சுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்ததுன்னா அந்த வீடியோஸையும் பாருங்கள். ஓகே, சரி. இப்போ இதில் அடியாபெட்டிக் ப்ராசஸ்னால் என்ன, ஐசோதர்மல் ப்ராசஸ்னால் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ ஐசோ அப்படின்னா சேம். ஓகே, ஐசோ அப்படின்னா சேம். தெர்மல் அப்படின்னா டெம்பரேச்சர். ஸோ சேம் டெம்பரேச்சரில் ஒரு ஒர்க் டன் நடக்குது அப்படின்னா ஐசோதர்மல். இது சேம் டெம்பரேச்சர்னு சொல்கிறத விட கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ஒரு கேஸ் வந்து ஒர்க் நடக்குது, அதாவது ஒரு கேஸ் வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னா அதை நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஐசோதர்மல் ப்ராசஸ். இதே கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஒர்க் நடந்ததுன்னா அது ஐசோபாரிக்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் வால்யூமில் நடந்ததுன்னா அது ஐசோகோரிக்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு தேவையானது ஐசோதர்மல். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இந்த கேஸ் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு அடியாபெட்டிக் ப்ராசஸ்னால் என்ன? அடியாபெட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா நமக்கு வந்து ஹீட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபரே ஆகாது. ஓகேவா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபரே வந்து என்னென்னு நடக்காது. ஸோ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அடியாபெட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டயக்ராமில் நான் எங்கே அடியாபெட்டிக் ப்ராசஸை பற்றி பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இதில் சோர்ஸ் கண்டக்டிங்காக இருக்கும், தென் சிங்க் வந்து கண்டக்டிங்காக இருக்கும், பட் ஸ்டாண்டு பார்த்தோம் அப்படின்னா இன்சுலேட்டிங்காக இருக்கும். அப்படின்னா இந்த சிலிண்டரை எடுத்து நான் ஸ்டாண்டில் வைக்கும்போது இந்த எனக்கு எந்த விதமான ஹீட்டோ இல்லை கூலிங்கோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா அடியாபெட்டிக் ப்ராசஸ். ஸோ எப்போ நம்ம சிலிண்டரை ஸ்டாண்டில் வைக்கிறோமோ அங்கே என்ன ஒர்க் தான் நடக்கும்னா அடியாபெட்டிக் ப்ராசஸ் வந்து நடக்கும். இதுவே சோர்ஸ்லேயும் சிங்க்லேயும் நான் வச்சேன் அப்படின்னா என்ன நடக்கும்னா ஐசோதர்மல் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஏன்னா இந்த சோர்ஸ் வந்து ஹையர் டெம்பரேச்சர் லெட்ஸே T1ல் மெயின்டைன் ஆகும், சிங்க் வந்து லோயர் டெம்பரேச்சர் T2ல் மெயின்டைன் ஆகும். ஸோ நான் இந்த சிலிண்டர் இங்கே ப்ளேஸ் பண்ணும்போதும் சேம் டெம்பரேச்சரில் தான் எனக்கு ஒர்க் டன் நடக்கும். அதனால் ஒர்க் டன் இன் சோர்ஸ் அண்ட் சிங்க் வந்து ஐசோதர்மல் ப்ராசஸ். தென் ஒர்க் டன் இன் ஸ்டாண்டுங்கிறது அடியாபெட்டிக் ப்ராசஸ். ஸோ நான் இப்போ எங்கே வச்சுருக்கேன்னா சோர்ஸில் வச்சுருக்கேன். ஸோ சோர்ஸில் வச்சுருக்கனால ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஒர்க் டன் பை த கேஸ் when it is placed on the source is an isothermal process. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஐசோதர்மலாக தான் எனக்கு ஒர்க் வந்து நடக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் நடக்குதா கம்ப்ரெஷன் நடக்குதா? அது ஹையர் டெம்பரேச்சரில் இருக்கிறனால கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து இப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இது என்ன ப்ராசஸ் அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். ஸோ திஸ் இஸ் அன் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன். ஸோ ஒவ்வொரு ஹெட்டிங்கும் ஒரு சம் ரீசன்னால தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ அந்த ரீசன் என்ன நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கொஸ்டின் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷனில் ஒர்க் டன் வந்து என்னவாக இருக்கும்? ஸோ W1ன்னு வச்சுக்கலாம் கன்வீனியன்ட்க்கு. அது this which is nothing but the heat transfer. So this Q1 will be equal to, இந்த ஈக்குவேஷனை ஜஸ்ட் நான் அப்படியே வந்து எழுதிக்கலாம். R T1, Rங்கிறது gaseous constant, ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. டெம்பரேச்சர் வந்து இங்கே T1 into log of E V2 divided by V1. அது என்ன V2 divided by V1னா இனிஷியல் வால்யூம் V1. ஸோ அந்த கேஸ் வந்து சிலிண்டர் வந்து நீங்கள் சோர்ஸில் வைக்கும்போது அது வால்யூம் சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ அதை வந்து நான் என்னென்னு சொல்கிறேன்னா V2 அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல Q1ங்கிறது என்ன அப்படின்னா ஹீட் அப்சார்ப். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் வெறும் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் கால்குலேஷன் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ நீட்டான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிஎஃப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம சோர்ஸில் வச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து சோர்ஸ்.
ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஸ்டாண்டில் வைக்க போகிறேன். செகண்ட் வந்து அந்த சிலிண்டரை ஸ்டாண்டில் வைக்கும்போது எனக்கு ஒர்க் டன் எப்படி இருக்கும். ஸோ ஒர்க் டன் வந்து obviously this is nothing but an adiabatic process because நான் ஸ்டாண்டில் எந்த ஒரு ஹீட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இட் இஸ் an adiabatic process. ஓகே, இப்போ adiabatic எக்ஸ்பான்ஷனாக கம்ப்ரெஷனான்னு யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸ்பான்ஷன். ஸோ இந்த ஸ்டாண்டில் வச்சேன்னா எனக்கு எந்த ஒரு ஹீட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ அது ஸ்டில் அந்த கேஸ் மாலிகுல்ஸ் என்ன கண்டிஷனில் இருக்கோ அதே தான் இங்கேயும் மெயின்டைன் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸ்பான்ஷன் தான் இங்கேயும் வரும். ஸோ adiabatic எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லி நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த adiabatic எக்ஸ்பான்ஷனில் வந்து ஒர்க் டன் வந்து என்ன, இந்த இடத்துல நான் ஒர்க் டனை வந்து W2ன்னு எடுத்துக்கிறேன். பட் இந்த இடத்துல இது Q2ன்னு அதை சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அங்கே ஒரு ஒர்க் டன் நடந்திருந்தாலும் ஹீட் வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காது. ஸோ ஹியர் Q is equal to 0. தென் வாட் இஸ் யோர் ஒர்க் டன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ the work done is equal to integration of P dV. So volume changes from V2 to VT. Okay, so this is your work done அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒர்க் டன் ஆக்சுவலாக என்னென்னா இது உங்களோட ஃபார்முலா. பட் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா நான் இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணி எழுத போகிறேன். ஸோ ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் ப்ரெஷர் இன்ட்டு டிவி. ஸோ இந்த பீக்கு பதிலாக ஒரு வேல்யூ வந்து எழுதணும். ஸோ பாருங்கள், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் PV is equal to RT. So P will be equal to RT divided by Y. It is an adiabatic process. So adiabatic processல PV equal to RTங்கிறத PV power gamma equal to RTன்னு எழுதுவோம். அப்போ எனக்கு ப்ரெஷர் என்ன கிடைக்கும், P is equal to RT divided by V power gamma அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த காமாங்கிறது adiabatic ப்ராசஸ்க்கு மட்டும்தான், வேறு ப்ராசஸ்க்கு இந்த காமா வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரேஷன் ஆஃப் V2 to V3 Pக்கு பதிலாக RT டிவைடட் பை V பவர் காமா இன்ட்டு DV அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஆர்டிங்கிறது கான்ஸ்டன்ட். இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ RT இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் V2 to V3 1 by V பவர் காமா இன்ட்டு DV. ஸோ V பவர் காமாவை நான் மேலே கொண்டு வந்தேன்னா பவர் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ தட் வாட் வில் ஐ கெட் இஸ் RT இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் V2 to V3 இன்ட்டு V பவர் மைனஸ் காமா இன்ட்டு DV. ஸோ இன்டெக்ரேஷன் ஃபார்முலா என்ன, இன்டெக்ரல் ஆஃப் x power n into dx is equal to x power n plus 1 divided by n plus 1. ஸோ இது வந்து பேசிக் இன்டெக்ரல் ஃபார்முலா. அதாவது ஒன்றும் இல்லை, பவரில் இருக்கிற வேல்யூவை ஒரு வேல்யூ ப்ளஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இங்கே என்ன எழுதுறீங்களோ அதை அப்படியே தூக்கி டினாமினேட்டரில் போட்டிங்கன்னா உங்கள் ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல எனக்கு V பவர் மைனஸ் காமான்னு வருது. அப்போ நான் என்ன பண்ணிக்கலான்னா V பவர் மைனஸ் காமா அப்படி எழுதுங்க. இங்கே ஒரு ப்ளஸ் பண்ணுவீங்க. ஸோ டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதையவே கீழே தூக்கி எழுதுனீங்கன்னா மைனஸ் காமா ப்ளஸ் 1. ஸோ திஸ் வில் பி யோர் இன்டெக்ரேஷன் ஆன்சர். ஸோ அதை நான் அப்படி இங்கே எழுதுகிறேன். ஸோ RT இன்ட்டு V பவர் மைனஸ் காமா ப்ளஸ் 1 டிவைடட் பை மைனஸ் காமா ப்ளஸ் 1. ஸோ இப்போ உங்களோட லிமிட் வேல்யூ என்ன, V2 to V3. இப்போ இதில் பாருங்கள், இந்த மைனஸ் காமா ப்ளஸ் 1ங்கிறது கான்ஸ்டன்ட். இதை வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா RT டிவைடட் பை 1 மைனஸ் காமா into V power minus gamma plus 1 which varies from V2 to V3. So இப்போ இந்த இடத்துல V3 V2 substitute பண்ணும். Let me write in another color which is equal to RT divided by 1 minus gamma into V3 minus gamma plus 1 minus of V2 minus gamma plus 1. ஸோ எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த RTக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம், PV is equal to RT தானே. ஸோ இது adiabatic process. ஸோ PV பவர் காமா is equal to RT. இந்த ஈக்குவேஷனை RTக்கு பதிலாக நான் PV பவர் காமான்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா I will be getting some answer. So let's see what is that. Okay. So what will I get is
see PV power gamma is equal to RTன்னு சொல்லியாச்சு. ஸோ நான் இந்த ப்ராசஸில் என்ன கிடச்சிருக்கு எனக்கு work done W2 is equal to RT divided by 1 minus gamma into V3 minus gamma plus 1 minus of V2 minus gamma plus 1. ஸோ இதில் ஆர்டிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கலாம்னா இதை டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ ஆர்டி டிவைடட் பை 1 மைனஸ் காமா இன்ட்டு 1 டிவைடட் பை, அப்போ டினாமினேட்டர் கொண்டு வரும்போது இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். ஸோ V3 gamma minus 1 minus of 1 divided by V2 power gamma minus 1. ஓகே, இப்போ இந்த ஆர்டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 1 divided by 1 minus gamma into ஆர்டிக்கு பதில் என்ன போடணும், PV power gamma. இங்கே V3 இருக்கனால நான் P3 V3 போட்டு divided by V3 power gamma. இதை நான் என்ன தனித்தனியாக எழுதுறேன், V3 power gamma into V3 power minus 1 minus PV power gamma. இங்கே 2 இருக்கனால P2 V2 power gamma divided by இங்கே என்ன இருக்குது V2 power gamma minus 1. அதை தனித்தனியாக எழுதுனா V2 power gamma into V2 power minus 1. இப்போ இதில் எனக்கு எது கேன்சல் ஆகும் அப்படின்னா V3 power gamma V3 power gamma, V2 power gamma V2 power gamma, இது ரெண்டும் எனக்கு கேன்சல் ஆகும். ஸோ வாட் வில் ஐ கெட் இஸ் 1 divided by 1 minus gamma into P3. V3 power minus 1ங்கிறது மேலே போனால் அது ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ V3 minus P2 into V2. ஓகே, ஸோ இந்த P2 V2 இதெல்லாம் எப்படி போடலாம், PV is equal to RTங்கிறது என்னது, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 1 divided by 1 minus gamma into RT3 minus RT2. இங்கே T3 T2ங்கிறதெல்லாம் வந்து இங்கே என்ன இருக்கோ அதை ஜஸ்ட் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணிக்கலாம், ஆரை காமனாக எடுத்துட்டேன்னா 1 divided by 1 minus gamma into R into T3 divided by T3 minus T2. ஸோ இங்கே T3ங்கிறது கிடையாது, இது வந்து கான்சிக்வெண்ட்டாக T3 மைனஸ் T2ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா T2 மைனஸ் T1ன்னு போட்டுக்கலாம், which is equal to 1 divided by 1 minus gamma into R into T2 minus T1. ஏன்னா நமக்கு டெம்பரேச்சர் ரெண்டு டெம்பரேச்சர், சோர்ஸோட டெம்பரேச்சர் T1, சிங்கோட டெம்பரேச்சர் T2 தான் இருக்குது. ஸோ நான் T3 மைனஸ் T2ங்கிறத T2 மைனஸ் T1ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், அடியாபெட்டிக் எக்ஸ்பான்ஷனுக்கு ஃபார்முலா வந்து W is equal to 1 minus gamma into R into T1 minus T2ன்னு சொல்லியிருந்தேன். அதே தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. சி W2 is equal to 1 by 1 minus gamma into R into T2 minus T1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்மால் மிஸ்டேக், அதாவது இங்கே P2 V2 P1 V1 போட்டோன்னா அப்போது இது T2ஆகவும் இது T1ஆகவும் வரும். ஸோ நமக்கு டிரைவேஷன் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சு, தட் இஸ் T2 minus T1. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்மால் கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கோங்க, சாரி கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், அந்த கேஸ் சிலிண்டரை சோர்ஸில் வைப்பேன், ஸோ அது ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன். தென் அந்த கேஸை ஸ்டாண்டில் வைப்பேன், அது அடியாபெட்டிக் எக்ஸ்பான்ஷன். நெக்ஸ்ட் தேர்ட் என்ன அப்படின்னா அதை சிங்கில் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுவேன். ஓகே, தேர்ட் ப்ராசஸ் எங்கே அப்படின்னா சிங்கில். ஓகே, ஸோ சிங்கில் இந்த கேஸ் சிலிண்டர் வைக்கும்போது எனக்கு எப்படி ப்ராசஸ் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ அப்படின்னா இது கண்டிப்பாக சிங்க்கு வந்து என்னது கண்டக்டிங், சிங்க் வந்து கண்டக்டிங்குன்னு நமக்கு தெரியும், சிங்க் இஸ் கண்டக்டிங். அப்போது இதில் வச்சேன்னா அது என்ன ப்ராசஸாக இருக்கும், ஐசோதர்மல் ப்ராசஸ் which is maintained at a temperature T2. So this is a isothermal process. Then இங்கே வந்து எக்ஸ்பான்ஷன் நடக்குமா கம்ப்ரெஷன் நடக்குமா, நீங்கள் முன்னாடி எக்ஸ்பான்ஷன் பார்த்தனால இது கண்டிப்பாக கம்ப்ரெஷன் தான் சொல்லிடுவீங்க. பட் ரீசன் வந்து அது கிடையாது, சோர்ஸில் வந்து ஹையர் டெம்பரேச்சர் இருக்குது, அதனால் அங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஆனால் சிங்க் வந்து லோயர் டெம்பரேச்சரில் இருக்குது. ஆல்ரெடி இப்போ கேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது சோர்ஸு, இது ஸ்டாண்டு, இது வந்து சிங்க்கு. ஸோ ஆல்ரெடி இப்போ வந்து கேஸ் வந்து ஹையர் டெம்பரேச்சரில் எக்ஸ்பேண்ட் ஆகி தான் இருக்குது.
ஒன்ஸ் அதை வந்து சிங்கில் வைக்கும்போது இங்கே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறனால இங்கே கேஸ் மாலிகூல்ஸ் மறுபடியும் வந்து தன்னோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர மாதிரி இப்படி இன்வர்டு வந்து ட்ராவல் ஆகும். ஸோ அப்படி இன்வர்ட் ட்ராவல் ஆச்சுன்னா அதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா கேஸ் மாலிகூல்ஸ் வந்து கம்ப்ரெஷன் ஆகிருக்கு. அதனால் இது கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அதே நம்ம சாப்பாடு செஞ்சதை பற்றி பேசணும் இல்லையா? ஸோ அந்த சாப்பாடு அந்த தட்டில் பார்த்தோன்னா ஆவி வந்து அங்கே நிறையா இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த கேஸை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் டெம்பரேச்சர் கம்மியாகி அந்த ஆவியெல்லாம் மறுபடியும் இங்கே வாட்டர் ட்ராப்லெட்ஸாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த தட்டு திறந்தீங்க அப்படின்னா தண்ணி அப்படியே உங்களுக்கு கீழே வடியும். ஸோ அதனோட ரீசன் என்ன அப்படின்னா இந்த கம்ப்ரெஷன் தான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து ஐசோதர்மல் கம்ப்ரெஷன் சொல்லி நான் சொல்லிட்டேன். ஸோ இங்கே ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் த heat transfer. So the third processor W3 எடுத்துக்கிறேன். W3 is nothing but the heat transfer. ஸோ இங்கே வந்து Q1, இது வந்து Q2. ஏன்னா செகண்ட் ப்ராசஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரே நடக்கலை, அதனால் இது Q2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஐசோதர்மல் ப்ராசஸில் ஒர்க் டனோட ஃபார்முலா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம், which is nothing but RT into log E of V2 divided by V1. ஸோ இங்கே இனிஷியலாக நம்ம என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் அது V1ல இருந்தது, தென் அது V2க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அது V3க்கு தான் சேஞ்ச் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது V4 டிவைடட் பை V3ன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து V1லேருந்து V2, V2 to V3, V3 to V4ன்னு நடக்குது. அப்போது லாஸ்ட் வால்யூம் ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணியிருந்தேன், V2 டிவைடட் பை V1ன்னு போட்டிருந்தேன். ஸோ அதனால் நான் இங்கே இந்த ஈக்குவேஷனில் அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், V4 divided by V3ன்னு சொல்லி நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ திஸ் வில் பி மை ஒர்க் டன். பட் இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து இருக்குது. இது என்ன கரெக்ஷன் அப்படின்னா, ஆக்சுவலாக இங்கே என்ன ஆகுது, ஹீட் வந்து அப்சர்வ் ஆகலை, ரிஜெக்ட் ஆகுது. ஸோ ஹீட் ரிஜெக்ட் ஆகிறனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒர்க் டனை வந்து மைனஸில் எழுதணும். ஸோ மைனஸில் நான் எழுதும்போது என்ன ஆகும், இது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ஸோ W3 equal to RT into log E V3 divided by V4 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா the lower டெம்பரேச்சர்னால இதை T2ன்னு சொல்லி எழுதுகிறேன். ஸோ this will be my work done when the gas is placed on the sink and the process is isothermal compression. தென் லாஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா மறுபடியும் நான் ஸ்டாண்டுக்கே வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபோர்த் ப்ராசஸ் என்ன, ஃபஸ்ட்டு சோர்ஸு, நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டு, நெக்ஸ்ட்டு சிங்க்கு, தென் அகெயின் நான் ஸ்டாண்ட்லேயே ப்ளேஸ் பண்ணுறனால ஃபோர்த்து ப்ராசஸ் இஸ் ஸ்டாண்ட். நான் என்ன சொன்னேன், ஸ்டாண்டில் வச்சு அது அடியாபெட்டிக் ப்ராசஸாக இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதே தான் நம்ம இங்கேயே எழுத போகிறோம். ஓகே, the fourth process is adiabatic. ஸோ இங்கே கம்ப்ரெஷன் நடக்குமா, எக்ஸ்பான்ஷன் நடக்குமா? ஸோ ஆல்ரெடி இங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, இங்கே கம்ப்ரெஷன் ப்ராசஸ் தான் நடக்குது. ஸோ இங்கே நமக்கு அதே ஸ்டேட் தான் இங்கே மெயின்டைன் ஆகும். ஸோ திஸ் இஸ் அன் adiabatic compression. ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் adiabatic compression. இப்போ இங்கே ஒர்க் டன் வந்து நமக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், இங்கே Q வந்து ஈக்குவல் டு 0 பிகாஸ் there is no transfer of heat. அதனால தான் இது adiabatic ப்ராசஸ். சப்போஸ் இங்கே Q நாட் ஈக்குவல் டு 0னா அது adiabatic ப்ராசஸ்னே நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ the work done is equal to W4 which is nothing but, ஸோ அந்த ஒர்க் டனோட ஃபார்முலா, ஸோ அந்த ஃபார்முலா நீங்கள் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ the ஃபார்முலா என்ன, work done is equal to 1 divided by 1 minus gamma into R into T2 minus T1. Okay, so this will be my adiabatic compression. Again one small change, இங்கே எப்படி நம்ம கம்ப்ரெஷனுக்கு வந்து இங்கே மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி இந்த ஒர்க் டன் வந்து இங்கே என்ன ஆகிடும்னா மைனஸில் வரும். அப்போ இங்கே T3 T4லாம் வராதான்னு கேட்டால் வராது, பிகாஸ் நமக்கு இங்கே ரெண்டு டெம்பரேச்சர் தான் இருக்குது, ஒன்று சோர்ஸோட டெம்பரேச்சர் தென் சிங்கோட டெம்பரேச்சர். ஸோ அதே ஈக்குவேஷனாக ஜஸ்ட் நான் மைனஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இங்கே மறுபடியும் டெரிவேஷன் போடலாம், பட் டைம் கன்சியூம் ஆகும், நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலாவே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 ப்ராசஸ் வந்து நடந்துருச்சு. நெக்ஸ்ட் அந்த 4 ப்ராசஸோட கிராஃப் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகே,
ஸோ இது கிராஃபில் வந்து இது ப்ரெஷர் வந்து y ஆக்சிஸ்லேயும் வால்யூம் வந்து நான் x ஆக்சிஸ்லேயும் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ நான் ட்ரா பண்ணும்போது இனிஷியலாக வந்து அது ஒரு பாயிண்டில் இருக்குது, அது ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ அதனோட ப்ரெஷர் வந்து P1 இருக்குது, வால்யூம் வந்து V1 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அது பாயிண்ட் ஒன்ஸ் நான் ஐசோதர்மல் எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் அந்த கேஸ் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுது. அப்படி எக்ஸ்பெண்ட் ஆகும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்னோடய டயக்ராம் வந்து எந்த சைடு போகணுன்னா ரைட் சைடு போகணும். பட் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ், நார்மல் ப்ரெஷரோட டிக்ரீஸாக இருக்கும். ஸோ என்னோடய டயக்ராம் வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வரும். ஸோ அந்த பாயிண்ட் ஸ்டாப் ஆகிறது வீன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு ப்ரெஷர் வந்து P2 இருக்கும், வால்யூம் வந்து V2 இருக்கும். ஸோ இது ஐசோதர்மல். நெக்ஸ்ட்டு இந்த கேஸை நான் ஸ்டாண்டில் வைக்கும்போது அது அடியாபெட்டிக் ப்ராசஸாக இருக்குது. ஸோ அடியாபெட்டிக் ப்ராசஸில் வந்து நமக்கு டெம்பரேச்சரில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, ஹீட்டில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ நமக்கு அங்கே ஹீட் அது வந்து பாயிண்ட் மூவ் ஆகிறத வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா சின்னு சொல்லி எடுக்கிறோம். ஸோ அந்த சி வந்து அங்கே சேஞ்ச் ஆகிற ப்ரெஷரை P3னும் வால்யூமை வந்து நான் V3ன்னு சொல்லி எடுக்கிறேன். ஓகே, தென் அகெயின் நான் ஐசோதர்மல் ப்ராசஸ். ஏன்னா இந்த கேஸை வந்து நான் சிங்கில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ சிங்கில் ப்ளேஸ் பண்ணும்போது அகெயின் அது ஐசோதர்மல் ப்ராசஸில் கம்ப்ரெஸ் ஆகுதுங்கிறப்போ ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ வால்யூம் டிக்ரீஸ்னால் ஆப்போசிட் சைடில் நான் வரையணும். ப்ரெஷர் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நான் கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்காக மேலே, ஏன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் டயக்ராம் வரைகிறேன். இது என்ன பாயிண்ட் டி. ஸோ இங்கே வந்து ப்ரெஷர் என்னவாக இருக்கும், P4 இருக்கும், வால்யூம் வந்து V4 இருக்கும். நெக்ஸ்ட் அகெயின் நான் அடியாபெட்டிக் ப்ராசஸ் வைக்கும்போது எனக்கு எந்த ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்காது. தென் அந்த கேஸ் வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷனில் இருந்ததோ அதே கண்டிஷனுக்கு இங்கே வந்துடுது. ஸோ நீங்கள் இதை எழுதிட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இது ஐசோதர்மல் ப்ராசஸ், தென் இது வந்து அடியாபெட்டிக் ப்ராசஸ். ஓகே, ஆக்சுவலாக அடியாபெட்டிக் எக்ஸ்பான்ஷன், பட் டயக்ராமில் நம்ம ஜஸ்ட் இதை மட்டும் எழுதினா போதும். தென் இது ஐசோதர்மல் ப்ராசஸ், தென் இது வந்து அடியாபெட்டிக் ப்ராசஸ். ஸோ இப்படி வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த கிராஃப் வந்து இதுவும் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட்டு இந்த கார்னாட் இன்ஜின்ங்கிறது யார் கண்டுபிடிச்சாங்கங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் அதில் கார்னாட் சைக்கிள் அந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் எப்படி அந்த 4 ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் அதனோட கிராஃப். இப்போது ஒர்க் டன் பர் சைக்கிள், டோட்டல் ஒர்க் டன் என்னன்னு பார்க்கணும். இவ்வளோ நேரம் நம்ம W1 என்ன, W2 என்ன, W3 என்ன, W4 என்ன இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த டோட்டல் ஒர்க் டன் என்னங்கிறது தான் வந்து ஒர்க் டன் பர் யூனிட் சைக்கிள். ஸோ அது என்னன்னு பார்த்துட்டு தென் அதை பார்த்தோன்னா நமக்கு இந்த கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகிடும்.